Hi everyone, I am Dr. Santosh Balaji doing my PG Part 1 in Department of Homeopathic Pharmacy in Vinayagameshan Homeopathic Medical College. Today my topic is a drug supply chain verification system based on blockchains for homeopathic pharmaceuticals. Basically my idea for this research topic originates from for past decade, homeopathic pharmaceutical companies have been fighting to eradicate the fake products in the market, and our medicine quality has been changed from that. So this is a software which consists of every data in blockchains. That is, a code consists of encrypted format in hash values. பேசிக்கா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு ரா மெட்டீரியலை எங்கிருந்து வாங்குறாங்க அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த கம்பெனில இருந்து வாங்குறாங்க, அவங்க கிட்ட ஒரு சர்டிஃபைட் லைசன்ஸ் இருக்கா, சர்டிபிகேட் இருக்கா, சிக்னேச்சர் இருக்கா, எல்லாமே வெரிஃபை பண்ணா மட்டும்தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு அந்த அப்ளிகேஷன்ல அப்ளையே பண்ண முடியும். அந்த அப்ளை பண்ணது மூலியமா நம்ம வந்து ஒரு ரா மெட்டீரியலை ஆர்டர் பண்ண முடியும். அந்த ஆர்டர் பண்ணதுல இருந்து நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வரும். நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு ஒரு தனியா சர்டிபிகேட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது வச்சுதான் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இப்போ அது வச்சுட்டு பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு வேர் ஹவுஸ் போகணும். அந்த வேர் ஹவுஸ்ல கரெக்டான கண்டிஷன்ஸ் இருக்கா, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம எல்லாமே வச்சிருக்கோமா, குவாலிட்டியா அப்படிங்கறதும் அந்த சாஃப்ட்வேர்லயே அப்ளை ஆயிடும். அதுல இருந்து ஒரு லோக்கல் வெண்டர் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த லோக்கல் வெண்டர் என்ன பண்ணுவாங்க, இதே அப்ளிகேஷன் மூலயமா ஒரு ப்ராடக்ட்டுக்கு பைசாவை கட்டிட்டு அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. அவங்க கிட்ட இருந்து பார்மசூட்டிகல்ஸ் போறோம். அவங்க வந்து எண்ட் யூசர் கஸ்டமர். இப்போ இது எல்லாமே இந்த ஆன்லைன்ல கரெக்டா நடக்கிறதுனால இங்க எங்கேயுமே டேம்பர் பண்ண முடியாது. இது எதையுமே வந்து ஒரு சேஃப் ப்ராடக்ட் உள்ள வர்றதுக்கான ஒரு சான்ஸே இல்லை. அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைசேஷனே நடக்காது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல ஒரு பேட்ச்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட் எந்தெந்த பேட்ச் எங்கெங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகுது நமக்கு தெரியாது. பட் இது வந்து ஒரு ஹைப்பர் லெட்ஜர் ஃபேப்ரிக்ல உருவாக்கப்பட்டிருக்கும். இதை தனித்தனியா ஒரு பேட்சும் எங்க ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு, எங்க வந்துச்சு, அது எல்லாமே இதுல இருக்கும். சோ இப்ப ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மேனுஃபேக்சரிங் ஆன இடத்துல இருந்து கன்சூமர் வரைக்கும் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அதை நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்கான சான்ஸ். இதோட மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதோட காஸ்ட் எஃபிகசி. ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கிட்ட இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து எண்ட் கன்சூமர் வரும்போது மோர் தென் எம்ஆர்பி ரேட்ல அவங்களால விற்கவே முடியாது. அது வந்து இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் நான் ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன். இதுல இதோட ரிசர்ச் டாபிக்ஸோட எல்லா அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இது ஆல்ரெடி இந்தியால சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் லைக் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதுலலாம் சாப் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் மூலியமா அதை வந்து என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாப்னா சிஸ்டமிக் அப்ளிகேஷன் ஃபார் ப்ராடக்ட்ஸ். அதை வந்து நம்ம ஹோமியோபதி பார்மசூட்டிகல்ஸ்ல பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இது ஆல்ரெடி அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு எல்லாமே, அமெரிக்கன் ட்ரக் அத்தாரிட்டிஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. அது நம்ம இந்தியால அப்ளை பண்ணா நம்ம எல்லாத்துக்குமே வந்து நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் வரும். தேங்க்யூ.